வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி முத்தலாக் மூலமாக முஸ்லிம் பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது என்கிற ஒரு கரிசனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே போல பெண் சிசு கொலை மூலமாக குழந்தைகள் கொல்லப்படக்கூடாது என்கிற ஒரு அக்கறையையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கரிசனம் நிச்சயமாக போற்றப்பட வேண்டிய கரிசனம். ஆனால் அதே சமயத்தில் எந்த சமயத்தில் எதற்காக இந்த விஷயங்கள் பேசப்படுகின்றன என்பது முக்கியமாக கவனிக்கத்தக்கது. உத்தரப்பிரதேச தேர்தல் நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். 400க்கும் மேற்பட்ட சட்டசபை தொகுதிகளுக்கு தேர்தல் அடுத்த வருட தொடக்க காலத்தில் நடக்கவிருக்கிறது. இந்த சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி, முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு போன்றவர்கள் முத்தலாக் பற்றி மிகுந்த அக்கறையோடு கரிசனத்தோடு பேசி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்தில் யூனிஃபார்ம் சிவில் கோட் என்கிற பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான முயற்சியை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்கிற ஒரு தகவலையும் ஒரு அபிடவிட்டையும் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஏன் இந்த சமயத்தில், உத்தரப்பிரதேச தேர்தல் சமயத்தில் இந்த விஷயங்களை பேச வேண்டும்? இதன் மூலமாக ஒரு கம்யூனிட்டி போலரைசேஷன், ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்கிறதா என்கிற ஒரு சந்தேகமும் எழுகிறது. ஏனென்றால் இதுவரைக்கும் கடந்த 2 வருடங்களாக பேசப்படாத இந்த விஷயங்களை மீண்டும் இவர்கள் பேசும்போது இதற்கான வரலாற்றை பார்க்க வேண்டி இருக்கிறது. 2004ஆம் ஆண்டு முடிவுற்ற வாஜ்பாய் ஆட்சியிலும் 2003ஆம் ஆண்டு யூனிஃபார்ம் சிவில் கோடு பற்றி பேச ஆரம்பித்தார்கள். பேச ஆரம்பிக்கும் போது சட்டங்களின் பன்மைத்தன்மையை உதாசீனப்படுத்திவிட்டு நாம் இதை அமல்படுத்தி விடலாம் பொது சிவில் சட்டத்தை என்கிற ஒரு ஆக்ரோஷமும் உக்கிரமும் உத்வேகமும் இருந்தது. அதே போன்ற ஒரு உத்வேகத்தை இப்போது உத்தரப்பிரதேச தேர்தல் சமயத்தில் இவர்கள் காண்பிக்கிறார்கள். ஏற்கனவே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ், தேச பெருமிதம் என்று ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் சமூகங்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு மொழியையும் பயன்படுத்துவதை இதில் நாம் பார்க்க முடிகிறது. எனவே இதன் உண்மையான நோக்கம் பொது சிவில் சட்டமா, உண்மையான நோக்கம் தேச பெருமிதமா என்று பார்த்தால் இல்லை. மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வாக்குகளை அள்ளுவதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய உத்தியாக இருக்கிறது என்பது தெரிகிறது. எனவே இது ஆத்மார்த்தமாக செய்யப்படக்கூடிய ஒரு முயற்சியாக தெரியவில்லை. முஸ்லிம் சமூகம் தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அதில் முக்கியமாக இந்த முத்தலாக்கு பற்றிய புரிதலை அவர்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது. ஸ்கைப்பிலோ ஒரு SMS-இலோ வாட்ஸ்அப்பிலோ ஒரு பெண்ணை விவாகரத்து செய்ய முடியாது என்பது இஸ்லாமிய சட்டத்தையும் குர்ஆனையும் அறிந்தவர்கள் மிக தெளிவாக தெரிந்து கொண்ட விஷயம். அது பற்றிய தவறான புரிதல்கள், இந்த விஷயங்களை களைய வேண்டிய ஒரு அவசியம் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறது என்பதை மறப்பதற்கில்லை. ஆனால் அதை அரசியல் ஆதாயத்துக்காக பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்துவதையும் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.